ஜாக்கி சான் 50 வருஷம் வெயிட் பண்ணாரு ஆஸ்கார் வாங்குறதுக்கு. ஜாக்கி சான் பிறந்ததுக்கு அப்புறம் அவங்க பேரண்ட்ஸ் ஒரு பிரிட்டிஷ் ஃபேமிலி கிட்ட அவரை வித்துறணும்னு நினைச்சாங்க. ஏன்னா அவங்க அவ்வளோ கஷ்டத்துல இருந்தாங்க. அதனால 7 வயசுலயே அவரை சைனா டிராமா ஸ்கூலுக்கு அனுப்பிட்டாங்க. அங்க ட்ரைனிங் ரொம்ப கொடுமையா இருந்துச்சு, ஒரு ஜெயில் மாதிரி. அதை முடிச்சுட்டு ஒரு ஸ்டண்ட் மேனா அவருடைய கெரியரை ஸ்டார்ட் பண்றாரு. காலப்போக்கில் மார்ஷல் ஆர்ட்ஸ் உடைய காட் அப்படின்னு பார்க்கப்பட்ட ப்ரூஸ்லி கிட்ட கூட ஒரு ஸ்டண்ட் மேனா வேலை பார்த்தாரு. அப்போ எல்லாரும் ப்ரூஸ்லி மாதிரி காப்பி பண்ணும்போது ஜாக்கி மட்டும் மார்ஷியல் ஆர்ட்ஸ் பிளஸ் காமெடி மூவிஸ் பண்ணாரு. அந்த யூனிக்கான ஸ்டைல்னால இன்டர்நேஷனல் ரெகக்னேஷன் ஜாக்கி சானுக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் ஆயிரக்கணக்கான டேஞ்சரஸான ஸ்டன்ட்ஸ் பண்றாரு. அதோட விளைவா அவருடைய உடம்புல உள்ள எல்லா போன்ஸும் உடைஞ்சிருக்கு. அதனால கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஃபார் த மோஸ்ட் ஸ்டன்ட்ஸ் பெர்ஃபார்ம்ட் பை a லிவிங் ஆக்டர் அப்படிங்கிற ரெக்கார்டை உருவாக்குறாரு. பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வேர்ல்டு வைட் பாக்ஸ் ஆபீஸ் பண்றாரு. ஆனா அவருடைய கனவான ஆஸ்கார் மட்டும் யாருமே கொடுக்கவே இல்லை. அப்போதான் 2016 62 வயசுல அவர் நடிச்ச படத்தையும் தாண்டி அவருடைய வாழ்க்கையவே சினிமாக்காக அர்ப்பணிச்சதுக்காகவும் கிரியேட் பண்ண இம்பாக்ட் அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ்க்காகவும் ஆஸ்காரோடைய ஹானரி அவார்டை கொடுத்தாங்க. ஜாக்கி சானுடைய இந்த ஜர்னி நமக்கு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்குது. நீங்க நினைச்ச விஷயம் கிடைக்கிறதுக்கு 50 வருஷம் கூட ஆகலாம். ஆனா அது வேற முயற்சி பண்ணணும்.